பிரைஸ் எல்லாம் உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து. இப்ப நீங்க இந்த வீடியோல பார்த்த அந்த பனி தேசம் வேற எங்கேயும் இல்லைங்க, கனடா தான். அந்த தேசத்துல அந்த ஜனங்களுக்கு இந்த பனி பொழியிற மாதங்கள்ல வேற எங்கேயாவது அவங்க மாறுதலாகி கொஞ்ச நாள் போய் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு இப்படி மே மாசத்துல பனி பொழிஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. எது எப்படியோ எனக்கு இந்த பனியை பார்த்தேன்னு தியோனைய தாங்க ஞாபகத்துக்கு வந்தாரு. ஆமாங்க, தேவன் அவருடைய கைகளால இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு உண்டாக செய்வேன்னு சொன்ன உடனே கிதியோனையாக்கு ஒரே சந்தேகம். ஆண்டவரே, ஒரு அடையாளத்து மூலமா அதை உறுதிப்படுத்தி கொடுங்கன்னு கேட்டாரு. அப்ப ஒரு மயிருள்ள தோலை அவரு களத்துல கொண்டு போய் போட்டுட்டு, இந்த இரவு இந்த தோல் முழுக்க பனியினால நெஞ்சிருக்கணும், சுற்றில இருக்கிற தரைப்பகுதி காய்ந்து இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. அட, என்ன ஆச்சரியம்! மறுநாள் காலையில வந்து பார்த்த கிதியோன் முன்னாடி அந்த தோல் பனியினால நனைஞ்சிருந்தது. சுற்றிலும் இருந்த தரைப்பகுதி காய்ந்து இருந்தது. அந்த தோல் எடுத்து பிழிஞ்சப்போ ஒரு கிண்ண அளவுக்கு தண்ணி வந்ததா. தேவனை கிதியோனை அதோட பரிசோதிக்கிறத விடலங்க. திரும்பவும் ஒரே ஒரு முறை தேவனே அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இந்த முறை தோல் நல்லா காஞ்சிருக்கணும், தரைப்பகுதியெல்லாம் பனியினால மூடப்பட்டிருக்கணும், ஈரமா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. அவரு கேட்டுக்கிட்ட மாதிரியே அந்த நாள் இரவிலும் தேவன் அதே மாதிரி அந்த தோல் காய்ந்தும் அந்த களம் முழுக்க பனியினால நனைந்தும் இருந்துச்சு. அவருக்கு தேவன் தனக்கு சொன்ன வார்த்தை உண்மைதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த அடையாளத்து மூலமா கிடைச்சது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இப்படி சில அடையாளங்களை வேண்டிக்கிறது வாடிக்கையாவும் பழக்கமாவும் இருக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே. எது எப்படியோங்க, ஆனா தேவன் இன்னைக்கு அந்த பணியை கொண்டு ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கிறாரு. ஓசையா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஆமாங்க, பனியானது பூமியை நினைக்கும் போது எல்லா பயிர்களும் முளைக்க செய்யும். அது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட எதெல்லாம் இனி துளிர்க்காதான்னு முளைக்காதான்னு ஏக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதித்து காரியங்களை நல்ல மாதிரி வாய்க்க பண்ண போகிறார். அதற்காக அவரே நம் வாழ்க்கையின் பணியாய் இறங்கி வருகிறார். God bless you all.